வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஆகஸ்ட் 17 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மடலில் இறைத்தன்மை அடைய என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார். இறைத்தன்மை என்பது வேறொன்றும் இல்லை, இறை என்பது இயற்கை. அப்படி இயற்கையின் தத்துவத்தை, இயற்கையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக மக்களாகிய நாம் அந்த விளைவுகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அது என்ன என்று புரியாமலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதனை, அந்த இறைத்தன்மையின் விளைவுகளை செயல் விளைவு தத்துவம் என்று அழகாக விளக்குகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். இதையேத்தான் பாமர மக்கள் தெய்வ செயல் என்றும் கடவுள் செயல் என்றும் விதி என்றும் சொல்கிறார்கள். செயல் விளைவு தத்துவத்தின் விளைவாகத்தான் இத்தனையும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாட்டிலே ஏற்படுகிற சாதாரண வெள்ளமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய நிலச்சரிவுகளானாலும் சரி, பூகம்பங்களானாலும் சரி, எல்லாம் ஏதோ ஒரு செயலின் விளைவாக அமைகிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்டால், இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் இயற்கையின் செயல் விளைவு தத்துவத்தால் தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் எல்லாம் அனுபவித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு செய்தி என்னவென்றால், இவையெல்லாம் நடக்கிறது என்றால் காரணம் மனிதன் இயற்கையை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொண்டும் அதனை மதிக்காத தன்மையினால்தான் இவ்வளவும் ஏற்படுகிறது. எனவே இறைநிலையை உணர்ந்து, இறைநிலைக்கு அல்லது இயற்கைக்கு மரியாதை தந்து, மதிப்பு தந்து, அதன் செயல் விளைவை உணர்ந்து வாழ்க்கை நடத்தும் போது இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை நமக்கு கிட்டும். அதுதான் இறைத்தன்மை அடைதல் என்பதாகும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார். அப்படி என்றால் மனிதனுக்குத்தான் அது சாத்தியம், விலங்குகளுக்கு அது சாத்தியமில்லை. ஏனென்றால் மனிதனுக்கு மட்டும்தான் இயற்கையின் பேராற்றல் அத்துணையும் ஒருங்கிணைக்கப்பட்ட பேர் உருவமாக மனித இனம் மட்டுமே திகழ்கிறது என்பதனால் மனிதனால் தான் இயற்கையை புரிந்து கொண்டு வாழ முடியும். ஆனால் அறிவு இருந்தும் அறிவை வெளிப்படுத்த முடியாமல் அல்லது அறிவை பயன்படுத்த முடியாமல் சில இடங்களிலே மூடம் என்று சொல்வார்கள். மூடம் என்றால் மூடிய நிலை, மறைந்த நிலை. அறிவு இருக்கிறது, ஆனால் அறிவு வெளிப்படுத்தப்படவில்லை அல்லது அறிவு பயன்படுத்தப்படவில்லை என்ற நிலையில் மனிதன் இருக்கிற காரணத்தால் தான் செயல் விளைவு, இயற்கையின் செயல் விளைவு என்பது சில சமயங்கள் கோரதாண்டவமாக ஆகிவிடுகிறது. செயற்கையான புலன்வழி மயக்கத்தாலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்காமல் கொஞ்சம் மாறி இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை மெய் விளக்க தவம் செய்து மெய் விளக்க பெற்று வாழ்க்கையை நடத்தும் போது இறைத்தன்மையை எளிதில் அடையலாம். எனவே நம்முடைய செயல் விளைவு தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் இறைத்தன்மை அடைந்து விடலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.